வணக்கம். புது ரூட்டில் காங்கிரஸ் திமுகவுக்கு புதிய தலைவலி. அப்படி என்னதான் புது தலைவலியை திமுகவுக்கு உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். காங்கிரஸ் கட்சி 1967 ஆண்டு வரை தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்ததே காங்கிரஸ் கட்சி தான். ரொம்ப குறிப்பாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் காமராஜர் ஆட்சி அமைப்போம், கல்வித்துறையில் புரட்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாவது சொல்ல தான் வேண்டியிருக்கு. அந்த அளவிற்கு காமராஜர் அவர்களுடைய காலத்தில், காங்கிரஸ் காலத்தில் ரொம்பவே தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏராளமான திட்டங்களும் வந்திருந்தது. ஆனால் 1967க்கு பின்பு கழுத தேய்ந்து கட்டெரும்பான மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை ரொம்பவே கேள்விக்குறியானதாகவும் கவலைக்குரியதாகவும் மாறிடுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரொம்ப குறிப்பாக திமுக அல்லது அதிமுக இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருவரோட தோளில் ஏறி மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியால் பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சமகால யதார்த்தமாக இருந்தது. இந்த சூழலில் தான் வாராது வந்த மாமணி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு தாவேகாவுக்கு சில தொகுதிகளில் இடங்கள் தட்டுப்பாடு வருது. 118 இடங்கள் வேணும், அவங்க 107 தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ முதல் ஆளாக போய் ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படுது. இதுவரை ஓகே. இதற்கு பின்பு திமுக ஆட்டத்தை மாற்றினாங்க. தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு பல குடைச்சல்களை கொடுத்துச்சு. கூட்டணிக்குள்ளேயே இருந்தாங்க. ஆனால் கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டே வேற வலிமையை கூட்டுறதுக்காக விஜய்க்கு மக்கள் மன்றத்தில் நல்ல செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசினாங்க. இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாகூர் திமுகவை தரக்குறைவாக விமர்சித்து பதிவுகள் போட ஆரம்பித்தார். ஸோ இதனால் காங்கிரஸ்குள்ளே மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுச்சு. காங்கிரஸ் கட்சியில் அதைவிட மிக முக்கியமாக மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் உள்ளூரில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் தளபதி போன்றவர்களையும் பகைச்சிக்கிட்டாங்க. ஸோ திமுக காங்கிரஸ் மோதல் என்பது தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸனுடைய கரம் அப்பர் ஹேண்டாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு 25 சீட்டு பத்தாது, கூடுதல் சீட்டு வேணும் அப்படின்னு போராடவும் ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே 25 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்காக 28ன்னு உயர்த்தி கொடுத்துச்சு திமுக. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா எம்பியும் திமுகவால் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டது. ஸோ இப்படியெல்லாம் காலம் போய்கிட்டு இருக்க சூழலில் தான் காங்கிரஸ் அப்படியே தாவேகா பக்கம் நகர்ந்திருந்தது. இது திமுகவை உள்ளபடியே ரொம்பவே காயப்படுத்தி இருந்துச்சு. திமுகவுக்கு ஏற்பட்ட அந்த காயத்துக்கு மருந்து தரவ முடியாமல் திமுகவே தவித்து வந்தது. இந்தியா கூட்டணி கூட்டத்திலையும் அதனால தான் கலந்துக்கலை. எங்கே கூட்டத்துக்கு போனால் காங்கிரஸின் ஆதரவு நிலைப்பாடு கொண்ட கட்சிகள் வருவாங்க, மீண்டும் நம்மை பகடைக்காயாக பயன்படுத்தி காங்கிரஸ் ஏதாவது ஆட்டம் ஆடிடும், பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பை நம்ம தான் வீரியமாக பேசி வரோம் அப்படின்னு பல்வேறு வகையான களச்சூழல்களால் காங்கிரஸ் கட்சி அதை ரொம்பவே தன்னை பயன்படுத்தி கொள்ளுது அப்படிங்கக்கூடிய விமர்சனம் திமுகவுக்கு இருந்தது. ஸோ இதையெல்லாம் மையப்படுத்தி திமுக கொஞ்சம் அமைதியாகவும் இருக்க வேண்டிய தேவையும் நெருக்கடியும் வந்தது. ஆனால் காங்கிரஸ் அடித்தாட ஆரம்பித்தது. பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் திரும்பி தாவேகாவிடமும் கேட்டு ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் வீரியத்தோடு மீண்டும் திமுகவை அடிக்கிற அட்டாக் மோடுக்கு போயிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் இதுவரை மாநில தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை அவர்கள் நேரடியாக திமுகவோடு நல்ல தொடர்பில் உடையவர். அண்மையில் அவருடைய மகள் திருமண விழாவுக்கு கூட மு.க. ஸ்டாலின் அவர்களே நேரில் சென்று வாழ்த்தியிருந்தார். அவரோடு மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி பெரும்படியே அவரோடு சென்று வாழ்த்தினாங்க. சற்றேறக்குறைய அவர் திமுகவினுடைய நிழல் போன்று தான் இருந்து வந்தார். நேற்று அல்லது நேற்று முன்தினம் கூட அவர் ஒரு பிரபலமான ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருந்தார் செல்வ பெருந்தகை. அதில் முதல்வர் செய்கையை செய்தது தவறு, அவருடைய பேச்சு தவறு என்றெல்லாம் பேசியிருந்தார். ஸோ இப்படி களச்சூழல் மாறி இருக்கிற பொழுது தான் திமுகவை எதிர் துருவத்திலிருந்து எப்பொழுதுமே விமர்சிக்கக்கூடிய மாணிக்கம் தாகூரை அந்த இடத்துக்கு நகர்த்தியிருக்கு காங்கிரஸ் கட்சி. இதன் மூலமாக என்ன செய்தி சொல்கிறாங்க? 2 செய்திகள் இருக்கிறது. மாணிக்கம் தாகூர் தாவேகா அரசோடு நல்ல இணக்கமாக இருக்கக்கூடியவர். தேர்தலுக்கு முன்பே திமுகவை பகைத்து கொண்டவர். அப்போ அவரை வைத்து கொண்டு திமுகவுக்கு எதிரான அரசியலை இனி களத்தில் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியும் முன்னெடுக்கும். 1. 2வது, தாவேகாவோடு இணக்கமாக போகிற ஒரு மாநில தலைமை தேவை. ஏற்கனவே செல்வ பெருந்தகை தாவேகாவோடு முரணிலே இருக்கிறார். ஸோ காங்கிரஸ் கட்சி அடுத்த உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் பிரதிநிதித்துவம் வேணும், தாவேகாவிடமிருந்து அதிகமான இடங்களை வாங்கி கொள்ளலாம், நாடாளுமன்ற தேர்தல் வரை கூட்டணி என்று போட்டிருக்கிறோம். ஸோ அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்த 3 ஆண்டுகள் அந்த பதவிக்காலம் இருக்குது. மாணிக்கம் தாகூர் இப்பொழுது தான் வந்திருக்கிறதால ஸோ அந்த 3 ஆண்டுகளுக்கும் அந்த பயணம் கை கொடுக்கும். இப்படி பல்வேறு வகையான கணக்குகளோடு காங்கிரஸ் கட்சி இப்பொழுது புதிய மாநில தலைவரை கொண்டு வந்திருக்கிறது. புதிய மாநில தலைவரான மாணிக்கம் தாகூருக்கும் திமுகவுக்கும் இடையில் பல்வேறு முரண்கள் இருக்கிறதுனால இது திமுகவுக்கான புதிய தலைவலி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்றோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.